வீடியோவில் உங்களுக்கு அவுட்புட் காட்ட முடியல, எமுலேட்டர் ஏதோ ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த அவுட்புட் காட்டிட்டு இந்த வீடியோவில் என்ன லேர்ன் பண்ணுறோன்னா அதையும் நான் காட்டுறேன். ஃபஸ்ட் நான் போன வீடியோட அவுட்புட் காட்டிடுறேன். ஸோ நம்ம இங்கே என்டர் டேட்டா பண்ணோம். பட்டன் 3 கிளிக் பண்ண உடனே தேர்ட் ஆக்டிவிட்டியில் நமக்கு அந்த டேட்டா வந்துட்டு டெக்ஸ்ட் வியூ ஆகணும். பட் அது வரல போன வாட்டி. ஃபஸ்ட் எமுலேட்டரில் ரன் ஆகலை. ஸோ பார்க்கலாம். என்டரிங் சம் ஒரு டெக்ஸ்ட் என்டர் பண்ணுறேன். பட்டன் 3 கிளிக் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், தேர்ட் ஆக்டிவிட்டியில் அந்த நம்ம என்ன டெக்ஸ்ட் என்டர் பண்ணுமோ அது அங்கே வந்துடுது. ஸோ அதுக்கான கோட் தான் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இங்கே நம்ம கொஞ்சம் பிட் டிஃப்ரெண்ட்டாக வெறும் நம்ம அந்த டெக்ஸ்ட் மட்டும் கொடுக்காம, ஸோ இப்போது ஒரு யூசர் லாகின் பண்ணுறாங்க அப்படின்னா, யூசர் லாகினில் இப்போது சப்போஸ் உங்கள் பேர் வந்துட்டு ரமேஷ்னு வச்சுக்கோங்க. ரமேஷ் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணுறாருன்னா, ஹாய் ரமேஷ் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளோட ஆக்டிவிட்டியை நம்ம க்ரியேட் பண்ணலாம் இல்லையா? ஸோ வந்துட்டு நான் ப்ரீடிஃபைண்டாக நம்ம ரிசீவ் பண்ண டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணும்போது ஹெலோன்ற ஒரு வேர்ட் மட்டும் நம்ம இங்கே கன்கார்டினேட் பண்ணிக்கலாம். ஹலோ கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் இங்கே வந்து ஜாவாக்கு வந்து எப்பவுமே ப்ளஸ் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். பிஹெச்பிக்கு டாட் யூஸ் பண்ணுவோம். So, bro, something is happening here. I'll continue. Yeah. So, இப்போ நம்ம அந்த ஹலோ ஆட் பண்ணியாச்சு. ரன் பண்ணி பார்க்கலாம். I'm entering some text here. ஜான் கொடுக்குறேன். ஹலோ ஜான் அப்படின்றது நமக்கு தேர்ட் ஸ்க்ரீனில் வந்துடுது. ஹலோ ஜான். ஸோ இதுதான் நம்ம இங்கே அந்த ஹலோன்றத வேர்ட் மட்டும் நம்ம கன்கனெக்ட் பண்ணிட்டோம். ஒரு சின்ன விஷயந்தான் அது. ஸோ இப்போ அடுத்து நம்ம இந்த வீடியோக்கான விஷயம் என்ன பண்ண போகிறோம்னா, எப்படி ஃபோன் கால் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இருக்க எல்லா விட்ஜெட்டையும் நான் கொஞ்சம் மேலே தூக்கிட்டு ஃபோன் கால் பண்ணுறதுக்கான எடிட் டெக்ஸ்ட்டையும் அந்த மேக் கால்க்கான பட்டனையும் நான் இங்கே செட் பண்ண போகிறேன். ஸோ எடிட் டெக்ஸ்ட்டில் நான் இங்கே சூஸ் பண்ணும்போது இங்கே நிறைய டைப் ஆஃப் எடிட் டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ அதில் நான் வந்து ஃபோனுன்ற டைப் தான் நான் இப்போ சூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை ட்ராக் பண்ணி இங்கே கீழே மெயின் ஆக்டிவிட்டியோட இதில் போட்டுக்குவேன். அண்ட் தென் ஒரு பட்டன் அந்த ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு பட்டனையும் போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு பேர் வந்துட்டு மேக் கால் அப்படின்னு சும்மா நான் வைக்கிறேன். ஸோ இதனோட ஹிண்ட்டும் வந்து என்டர் ஃபோன் நம்பர் அப்படின்னு நான் வச்சிடுறேன். ஸோ மேக் கால். ஸோ இந்த மேக் கால் பட்டன் ஆன் கிளிக் வந்துட்டு மேக் கால் அப்படின்னு ஒரு மெத்தட் நம்ம வந்துட்டு மெயின் ஆக்டிவிட்டியில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயம் எல்லாமே நமக்கு 2-3 வீடியோஸில் நம்ம ரொம்ப ஃபெமிலியர் ஆகிட்டோம். ஸோ மெயின் ஆக்டிவிட்டியில் ஃபஸ்ட்டு அந்த எடிட் டெக்ஸ்ட் நம்ம நம்பர் வாங்குறதுக்கான எடிட் டெக்ஸ்ட்டு நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் டெக்ஸ்ட் நான் அந்த ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்க எடிட் டெக்ஸ்ட்டே சேம் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ எடிட் டெக்ஸ்ட் 2 அப்படின்னு மட்டும் நான் இங்கே இந்த வேரியபிள் நேம் மாற்றிக்கிறேன். ஸோ இல்லையா, அது வந்து அது அங்கேயும் நம்ம ஐடி வந்துட்டு ஃபோன் நம்பர் ஐடி வந்துட்டு எடிட் டெக்ஸ்ட் 2ன்றதை நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம இங்கே அதை எடிட் டெக்ஸ்ட் 2 இங்கே யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், எடிட் டெக்ஸ்ட் 2ன்றது தான் இருக்குது. ஸோ பட்டனுக்கு வந்துட்டு மேக் கால். ஸோ ஐடி வந்துட்டு பட்டன் 3. ஸோ நம்ம அதை பற்றி கவலை இல்லை. மேக் கால்னு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கலாம். பப்ளிக் வாய்ட் மேக் கால் வியூ. ஸோ சேம் தான் எல்லாமே. இது வரைக்கும் நம்ம எப்படி ஒரு பட்டன் மெத்தடை இனிஷியேட் பண்ணோமோ அதே ஃபீச்சர்ஸ் தான். ஸோ இன்டென்ட் யூஸ் பண்ணுறோம். ஃபார் ஃபோன் கால்க்கும் இன்டென்ட் தான். பட் இங்கே என்ன யூஸ் பண்ணுறோன்னா, இன்டென்ட்டோட கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் பேராமீட்டரில் இன்டென்ட் டாட் ஆக்ஷன் அண்டர்ஸ்கோர் டயல் அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் லைன் அந்த விஷயம். ஸோ ஸ்ட்ரிங் அடுத்து நம்ம வாங்குகிற ஃபோன் நம்பர் என்ன ஃபோன் நம்பர் வாங்கணுமோ அதை ஸ்ட்ரிங்கில் நம்ம வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதான் எடிட் டெக்ஸ்ட் 2 டாட் கெட் டெக்ஸ்ட் மெத்தட் தான். அந்த எடிட் டெக்ஸ்ட் 2ன்றது அந்த எடிட் டெக்ஸ்ட் வித் கெட். ஸோ ஐ டாட் செட் டேட்டா. ஸோ செட் டேட்டாவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த இன்டென்ட்டோட ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி செட் டேட்டா மெத்தடில் யூஆர்ஐ டாட் பார்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். பார்ஸ் ஆஃப் ஃபோன் நம்பர் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி டிஎல் கோலன் கன்காட்டினேஷன் ஆப்ரேட்டர் அண்ட் தென் த நம்பர் ஃபோன் நம்பர். ஸோ நம்பர் வந்து ஸ்ட்ரிங்கில் சேவ் பண்ணியிருக்கு இல்லையா, நம்பர்ன்ற ஸ்ட்ரிங்கில். ஸோ நம்பர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ டெல் ஃபோன் நம்பர் அப்படின்னா அது வந்து ஆப்பை வந்துட்டு ஒரு ஃபோன் கால் அப்படின்றத ரெகனைஸ் பண்ணி ஸோ ஃபோன் கால் இன்ஸ்டன்ஷியேட் பண்ணும். ஸோ இது வந்து யூஆர்ஐ டாட் பாஸ்ன்றது யூஸ் பண்ணுறோம். யூஆர்ஐன்றது யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபையர். ஸோ இது வந்து இது ஃபோன் நம்பர் மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிவிடும்.
ஃபோன் நம்பர் எடுத்துக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி. ஸோ அதை நம்ம இன்டென்ட் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதனோட ஆப்ஜெக்ட் இன்டென்ட் ஆப்ஜெக்டை நம்ம பாஸ் பண்ணாலே நமக்கு வந்து ஆக்டிவிட்டி ரன் ஆகிடும். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபோன் நம்பர் என்டர் பண்ணுறேன். 1 2 3 சம்திங். ஸோ ஃபோன் கால் என்டர் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த டயல் பேட் வந்துருச்சு. டயல் பேட் ஏன் வருதுன்னா இங்கேருந்து நாங்கள் போய்ட்டு கால் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஏன் கால் போகல அப்படின்னா டிஃபால்ட் சிம் நம்ம சூஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா 2 சிம் இருந்ததுன்னா நம்ம எந்த சிம்மில் என்டர் பண்ணுறதுக்காக தான் கால் போகணுன்றதுக்காக தான் நமக்கு டயல் பேடுக்கு போகுது. நீங்கள் சிங்கிள் சிம் யூஸ் பண்ணாலோ இல்லை டிஃபால்ட்டாக கால்க்கான சிம்மை நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தாலோ உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கால் போயிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஃபோன் கால்க்கான பர்மிஷனை வந்துட்டு manifest.xml ஃபைலில் நம்ம அதை செட் பண்ணணும். அந்த பர்மிஷனுக்கு வந்து யூசர்ஸ் பெர்மிஷன் டேக் யூஸ் பண்ணிங்க. ஆண்ட்ராய்டு அண்ட் கோலன் நேம் கொடுத்தீங்கன்னா android.permission.internet பர்மிஷன் இல்லை கால்க்கான பர்மிஷன். ஸோ கால் ஃபோன். ஸோ இந்த பர்மிஷன் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டயல் பேட்லேருந்து கால் போகிறதுக்கான பர்மிஷன் வந்து வந்துட்டு வந்துடும். ஸோ அகைன் டெஸ்ட் பண்ணுறேன். 7893 நம்பர் மேக் கால் கிளிக் பண்ணுறேன். ஸோ நம்பரோட ஃபார்மேட்டே நமக்கு இங்கே பெர்மிஷன் யூஸ் பண்ண அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக வருது பாருங்கள். ஸோ 10 நம்பர் என்னும்போது அது ஆட்டோமேட்டிக்காக மொபைல் நம்பர் ஃபார்மேட். இது இந்த யூஎஸ் ஃபோன் காலோட ஃபோன் நம்பரோட ஃபார்மேட் இது. ஸோ இது வந்துட்டு நான் என்னோடய லோக்கல் மிஷினில் ரன் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா என்னோடய டிஃபால்ட் சிம்லாம் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். கால் போகிறது என்னால் பார்க்க முடியும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த வீடியோ நவ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இல்லை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், டவுட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபார் யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.